ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில நாட்களில் இல்லைங்க, சில மணி நேரங்களில் கூட நமக்கு குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் எக்ஸாக்டாக என்றைக்கு நமக்கு வரப்போகுது. அதற்கப்புறமா நமக்கு ப்ரையாரிட்டி உள்ளவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும். இந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த கட் ஆஃப் மார்க் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி எவ்வளோ பேர் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் மார்க் நம்ம சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான முழு தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 4க்கான ரிசல்ட் வரப்போகுது, எந்த தேதியில் வரப்போகுது, இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ற எக்ஸாக்டாக என்றைக்கு வரும் அப்படின்றதையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ. ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி கூட ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் நமக்கு இன்னும் 1, 2, 3 நாட்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதற்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்ஸாக நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. என்னோடய மார்க்குக்கு எனக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்குமா? எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த டைமு நான் ரொம்பவே குறைவான மார்க் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுன நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மார்க்கு தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனவங்களாக இருக்கட்டும், இல்லை வருஷக்கணக்காக எழுதுனவங்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் குறிப்பாக இந்த 2025 வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நிறைய பதவிகளை புது பதவிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அதே சமயம் வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, 4900 சில வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 9000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த வேக்கன்சிஸ் ஆனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆஃப்டர் த ரிசல்ட்டு கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறையும். ஏன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. நிறைய, அதாவது அவங்களோ கொடுத்த ஆன்சர் ஒன்றா இருந்தது, நம்ம புக்கில் உள்ள ஆன்சர்ஸ் ஒன்றா இருந்தது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கப்புறமும் வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேவராக தான் நமக்கு கிடைக்கும் வேலை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களுக்கு, ப்ரையாரிட்டி உள்ளவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்க இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் விஏஓ எடுத்துக்கிட்டால் கூடவே உங்களுக்கு அவ்வளோ கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு விஏஓ கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ஸோ யாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேலைக்கு, நம்மளுடைய மார்க்குக்கு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் நான் ப்ரையாரிட்டி, ப்ரையாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விஏஓ இல்லை ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி பில் கலெக்டர், இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரி கொஞ்சம் மார்க் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜென்ரலில் எல்லாருமே போட்டியிடுவாங்க. ஸோ ஜென்ரலை பொறுத்தளவில் நீங்கள் 160க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏஓ கூட கிடைக்கிறதுக்கு
சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதே வந்து நீங்கள் 160க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட ப்ரையாரிட்டி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுங்க, வீடோ வச்சுருக்கீங்க, இல்லை வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ் லோவர் விஷயம்லாம் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏஓ போஸ்டிங்ஸ் கூட நீங்கள் 160க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, நான் ப்ரையாரிட்டி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஏ போஸ்டிங்ஸ் இல்லை வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இந்த மாதிரியான நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான போஸ்டிங்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன். அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்பிசி, டிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ப்ரையாரிட்டி அண்டு நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 145க்கு மேலே 145லேருந்து 150க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்ஸ் வர போயெல்லாம் வேலையும் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 145 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். இதே ப்ரையாரிட்டி உள்ளவங்க நீங்கள் 140 மார்க் எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க எந்த விதமான ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயே நமக்கு கண்டிப்பாக நீங்கள் 140க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். பிசிஎம் ப்ரையாரிட்டி, நான் ப்ரையாரிட்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியும் பிசிஎம்மும் ஒரு 140 எடுத்திருக்கீங்க. நான் ப்ரையாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ்கள் எதுவும் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 140 அதுக்கப்புறம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 138 இந்த மாதிரியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே ப்ரையாரிட்டி உள்ளவங்க நீங்கள் 135 மார்க் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 இல்லை 129 30 இந்த மாதிரியான மார்க்கெலாம் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் 125 மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க, நான் ப்ரையாரிட்டியாக இருக்கிறீங்க, முன்னுரிமை சான்றிதழ் எதுவுமே இல்லை, பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125லேருந்து 130க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட நம்ம கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க 120 எடுத்திருந்தாலே போதும், கண்டிப்பாக பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், முதல் தலைமுறை பட்டதாரி, வீடோ, டிசபிலிட்டி பர்சன்ஸ் இந்த மாதிரி யாராவது ஏதாவது முன்னுரிமை வச்சு நீங்கள் வந்து 120 மார்க் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இருக்குது. இதே வீடோ, கணவனால் கைவிடப்பட்டவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 110 மார்க் 100 மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்சிஏவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 120 மார்க் நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லாட்டி கூட 120 மார்க் எடுத்தாலே கிடைக்கும். இதே வந்து ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா 110 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து வீடோ, கணவனால் கைவிடப்பட்டவர், டிசபிலிட்டி பர்சன்னா 100 மார்க் எடுத்தால் கூட நம்ம கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.